Hi, good evening. I am Dr. Kavita. Now we are going to see disjunction. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்ஜங்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த டிஸ்ஜங்ஷன் அப்படின்னா இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்ஜங்ஷனுக்கு வி மாதிரி இருக்கும். இப்போ இந்த ட்ரூத் டேபிளை பார்க்கலாம். ட்ரூத் டேபிளில் பி வந்து ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸு, கியூ வந்து ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸு. ஓகே, இந்த டிஸ்ஜங்ஷன் ஆப்ரேஷன் பி அந்த டிஸ்ஜங்ஷன் வி மாதிரியான சிம்பிள் கியூ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் ஃபால்ஸ். ஓகே, மற்றதெல்லாம் ட்ரூ. இப்போ கன்ஜெக்ஷனுக்கு என்ன பார்த்தோம்? ட்ரூன்னா மட்டும் ட்ரூ, மற்றதெல்லாம் ஃபால்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இங்கே டிஸ்ஜங்ஷனில் ஃபால்ஸ்னா மட்டும் ஃபால்ஸு, மற்றதெல்லாம் ட்ரூ. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன். இந்த ரூலில் இம்ப்ளிகேஷனில் இம்ப்ளை அப்படிங்கிறது ஏரோ மார்க் தெரியும் இல்லையா? ஸோ பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னா இம்ப்ளிகேஷன். இந்த பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்றத அதே மாதிரி தான் பிக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸு, கியூக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸு. அடுத்தது பி இம்ப்ளைஸ் கியூ அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூனாலும் ட்ரூ ஃபால்ஸுன்னா ஃபால்ஸு, ட்ரூ ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ்னா மட்டும் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ்னா மட்டும் ஃபால்ஸ் இம்ப்ளிகேஷனில். ஓகே, மற்ற எல்லாத்துக்கும் ட்ரூ தான். ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ்னா பி ட்ரூ கியூ ஃபால்ஸ்னா மட்டும் ஃபால்ஸு, அதர்வைஸ் ட்ரூ. ஓகேவா? இது இம்ப்ளிகேஷன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பை கண்டிஷனல்னால் என்னன்னு சொல்கிறேன்.